recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தவறோ இல்லை ஏதோ ஒரு தோல்வியோ நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை உறவினர்களோ நம்மளை வந்து நான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஏதோ ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு துரியோதனை வந்து தன்னுடைய மாமன் கிட்ட வந்து நீ போய் கேட்க, இதுமாதிரி மாமா எனக்கு நீ வந்து வரணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், கடலனும் நானும் வந்து போர் வந்து இப்போ இது பண்ண போகிறோம், படைய தளபதியாக கடலன் தான் வரான், கடலனுக்கு நீ வந்து தேர் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னும்போது ஒரு தேர் ஓட்டிக்கு நான் வந்து தேர் ஓட்டணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவார். ஆனால் கடைசி சந்தர்ப்பத்தில் அந்த துரியோதனோட மாமசாக்கும் நீ வந்து கடலனுக்கு தேர் ஓட்டுற மாதிரியே சூழ்நிலை வந்துருமா. ஸோ அது மாதிரி நம்மளை ஒருத்தவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம தவறோ இல்லை தோல்வியோ ஏதோ ஆகிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் காதுக்குள்ளே அமைதியாக கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அவங்கள மனசில் ஒரு ஃபோட்டோ மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு என்றைக்குமே வந்து நம்ம கிடைக்கும். சக்ஸஸ்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வருவோம். அந்த நிலைமைக்கு வந்த பிறகு அவங்கள போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வாங்க, ஒரு ஹலோ சொல்லிட்டு வாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத நீங்கள் அவங்ககிட்ட போய் காமிக்கணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிரினா மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.